நான் தான் ஓங்காரம். நல்ல குணங்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல செய்கைகள் மற்றும் நல்ல எண்ணங்களை காத்து வருபவனாவேன். நான் தான் ஓங்காரம். சிவபக்தரான மகாராஜா சுதக்ஷின் மற்றும் மகாராணி சுதக்ஷினாவை ரிஷி சுபத்திரர் எச்சரிக்கை செய்கிறார். ராட்சசர்களின் தாக்குதலில் இருந்து இறைவன் சிவன் தனது பக்தன் சுதக்ஷினை காக்கிறார். நாரதர் மூலம் பீமாசுரனின் வெற்றியை அறிந்து மகிழ்ந்த கற்கடி சிவபக்தர்கள் மீது இழைக்கப்படும் கொடுமைகளை பற்றி கேட்டு கலக்கமடைகிறாள். மறுபுறம் சுதக்ஷிணன் மாளிகையிலிருந்து உயிர் பிழைத்து வந்த சேனையிடம் பீமாசுரன் கோபத்துடன் கூறுகிறான், ஏன் கைது செய்து இங்கு கொண்டு வரவில்லை? அவன் நமது அசுர வீரர்களில் பலரை கொன்றுவிட்டான். அவனை நாம் உயிரோடு விடவே கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அது நான் பெற்ற வரத்திற்கு அவமானம். அசுர வீரர்கள் மற்றும் சேனாதிபதியை கொன்றது சுதட்சின் இல்லை, அந்த சிவலிங்கத்திலிருந்து தோன்றிய ஜோதிதான் மகாராஜா. நீ என்ன உளறுகிறாய்? நமது சேனாதிபதி அசிலோமும் மற்றவர்களோடு கொல்லப்பட்டாரா? காமரூபத்தின் அரசன் துஷ்டன் சுதட்சின் நமது பயங்கர எதிரியாவான். அவனை நான் என் கைகளாலேயே முடிக்கிறேன். அசுர வீரர்களே, காமரூபத்தை நோக்கி படையெடுங்கள். மகனே பீமா, நீ அந்த சிவபக்தனை கொல்ல போகிறாயா? மாதா, தங்களுக்கு நான் சிவபக்தனை கொல்ல போகிறேன் என்று யார் கூறியது? அந்த செண்டுமுடி நாரத முனிதான். அவர்தானே பிரம்மனை நோக்கி தவம் செய்யும்படி கூறினார். மகனே, நீ எந்த சிவபக்தனையாவது துன்புறுத்த முயற்சித்தால் சிவபெருமான் கோபம் உன்னை மன்னிக்காது மகனே, மன்னிக்காது. பிரம்மதேவரும் வரமளிக்கும் போது இதைத்தான் கூறினார். மகனே, நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கொள், உடனே மாற்றிக்கொள். அந்த சுதட்சின் என் சேனாதிபதி அசிலோம் மற்றும் பல அசுர வீரர்களை கொன்றுவிட்டான். நான் மகாராஜா, தங்கள் லட்சியம் மிக உத்தமமானது. இன்று முதல் நாம் சேர்ந்தே புண்ணியம் தரும் சிவபூஜையை தொடங்கி விடுவோம். அது மட்டுமல்ல, இனி தினமும் சிவனை நினைத்து விரதம் இருப்போம். ஆகாரம் மட்டும் உண்டு நம் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் சிவச்சரணத்தை தியானிப்போம். நாம் இனியும் நேரத்தை வீணாக்காமல் நமது சிவ பூஜையை இப்பொழுதே தொடங்கி விடுவோம் மகாராணி. ஆபத்து வந்துவிட்டது. அந்த பீமாசுரன் காமரூபத்தை முற்றுகையிட்டு விட்டான். அப்பாவி மக்களையும் வீரர்களையும் கொன்று அவன் இங்குதான் வருகின்றான். நாம் என்ன செய்வது மகாராஜா? பகவான் சிவன் நம்மை காப்பவர். பீமாசுரன் படைகளிடமிருந்து நம்மை அன்றும் காத்தார் சிவபெருமான். அவரை இன்றும் காப்பார். தேவி சுதட்சினா, முதலில் நாம் சிவ பூஜையை தொடங்கி விடுவோம். சிவபெருமானின் ஆசியை முதலில் பெறுவோம். பிறகு பீமாசுரனுடன் யுத்தம் புரிவோம். அடே துஷ்டனே, அசுர வீரர்களை எதிர்த்த உன்னை கண்டிக்க வந்து விட்டேன். தண்டனையோ மன்னிப்போ வழங்கும் அதிகாரம் அந்த ஆதி பரம்பொருள் சிவனுக்கு தான் உண்டு.
நீ நினைத்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது. தெரிந்து கொள். சிவனின் கோபத்திற்கு ஆளாகாமல் நீ வந்த வழியே திரும்பிச் சென்று விடு. ஒரு சிவபக்தன் கொடிய ராட்சசன் ஒருவனை பூலோக சாம்ராட்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். நிச்சயம் மாட்டான். பீமாசுரா, நீ சிவபக்தர்களை துன்புறுத்தினால் சிவபெருமான் கையால் உனக்கு மரணம் நிச்சயம். சிவபக்தர்களுக்கு இன்னல் விளைவிக்க முயற்சித்தால் சிவதோஷம் உன்னை என்றும் மன்னிக்காது. அசுர வீரர்களே, இந்த ஆசுர எதிரியை கைது செய்து சையாதிரி சிறையில் அடைத்து விடுங்கள். இவன் என்னை நாளைக்குள் பூலோக சாம்ராட்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் இதே வாளால் இவன் சிரத்தை துண்டாக்கி விடுவேன். அதனுடைய விளைவு எதுவாயினும் சரி. நட. சுவாமி, நானும் தங்களோடு வருகின்றேன். துன்பமான இந்த நேரத்தில் நான் தங்களை பிரிய மாட்டேன். நிச்சயம் மாட்டேன். ஓம் பிரம்மணே நமஹ. ஆபத்து பரமபிதா, பெரும் ஆபத்து. உலகில் பிரம்ம வாக்கு பொய்த்து விட்டது பரமபிதா. இன்று துஷ்ட பீமாசுரன் ஒரு சிவபக்தனை துன்புறுத்தி விட்டான். பரமபிதா, என்னை பாருங்கள், கண் திறந்து பாருங்கள். தங்கள் ஆராதனை தியானத்தை களையுங்கள், கண் திறந்து பாருங்கள் பரமபிதா. இல்லையில் துஷ்ட பீமாசுரன் பூலோகத்தை தன் கொடுமைகளால் நரகமாக்கி விடுவான் பரமபிதா. கண்களை திறவுங்கள். நாரதா, கொடியவர்களின் முடிவு அவர்கள் செய்யும் கொடுமைகளாலேயே நிச்சயிக்கப்படுகிறது. ஆகவே இப்பொழுது நீ கவலை கொள்ள வேண்டாம். நான் சொல்வதை நன்றாக கவனி. இப்பொழுது உன் கடமை உன்னை அழைக்கின்றது. என் கடமையா? நாராயண நாராயண, எனக்கு புரியவில்லை பரமபிதா. நாரதா, மகாராஜா சுதட்சின் மற்றும் மகாராணி சுதட்சினாவின் சிவபக்திதான் கொடியவன் பீமாசுரன் முடிவுக்கு காரணமாகப் போகிறது. ஆகையால் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் சிவச்சரணத்தை தியானிக்க வேண்டும். நீ சய்யாதிரியின் காராகிருகம் சென்று காமரூப வேந்தன் சுதட்சின் மற்றும் மகாராணி சுதட்சினாவிற்கு உதவிகள் செய்வாயாக. தங்கள் சித்தம் பரமபிதா. ஓம் நமச்சிவாய. மகாராஜா, என்ன யோசிக்கிறீர்கள்? நான் எத்தனை முறை தங்களை கேட்டுவிட்டேன். ஆனால் தாங்கள் எனக்கு பதில் கூற மறுக்கிறீர்கள். மகாராஜா, என்ன யோசித்தீர்கள்? யோசிப்பது நம் வேலையல்ல மகாராணி. இனி நம்மை பற்றி யோசிப்பது எல்லாம் பகவான் பரமேஸ்வரன் ஒருவரே. நீ இவ்விதம் கவலைப்பட வேண்டாம். என் பேச்சு கேளுங்கள் மகாராஜா. அந்த துஷ்ட பீமாசுரனை பூலோக சாம்ராட்டாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையில் அவன் நம்மை உயிரோடு விடமாட்டான். அதிகபட்சமாக பீமாசுரன் நம்மை கொன்று விடுவான். எனக்கு உயிர் மேல் ஆசை இல்லை தேவி. வாழ்வும் சாவும் பகவான் சிவனின் லீலை. அவர் சித்தம் என்றால் மரணமும் சம்மதமே. ஆனால் உயிருடன் இருக்கும் வரை என் சிவபக்திக்கு எந்த தடையும் வரவிட மாட்டேன். தேவி, நான் நிரந்தரமாக சிவ பூஜை செய்ய சங்கல்பித்தேன். ஆனால் தாமதமாகிவிட்டது. இனி ஒரு கணமும் தாமதிக்காமல் நாம் சிவச்சரணத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். என்ன கூறுகிறீர்கள் மகாராஜா? இந்த காராகிரகத்தில் சிவலிங்கமும் இல்லை, எந்த விதமான பூஜைக்கான பொருள்களும் இல்லை. எப்படி பூஜை செய்வோம்? சிவபெருமான் பூஜை பொருட்களையோ ஆடம்பரத்தையோ விரும்புவதில்லை. அவன் உள்ளத்தையும் உணர்ச்சியையும் காண்கிறான். தேவி, பகவான் சிவசங்கரன் நம் இதயத்தில் வீற்றிருக்கிறான். நாம் அவரையே நினைத்து நம் மானசீக பூஜையை தொடங்குவோம்.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தங்கள் கருணையே கருணை பரமாத்மா, கருணை கடல் தாங்கள். தங்கள் பக்தர்களுக்கு உதவ எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இங்கு வருவதற்கு முன்பே தாங்கள் இங்கு வந்து விட்டீர்களே, தங்கள் பக்தர்களை காத்து ரட்சிக்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பூதநாதா, தாங்கள் சையாத்திரியின் காராகிரகத்திற்கு வந்து விட்டீர்கள். தங்கள் பக்தர்களுக்கு சாட்சாத் தரிசனம் அளியுங்கள். தேவரிஷி நாரதரே, என் ஜென்மம் இன்று சாபல்யம் அடைந்தது. தங்கள் தரிசனம் கண்டு நான் மாயா பந்தங்களிலிருந்து விடுபட்டு விட்டேன். நாராயண நாராயண. மகாராஜா சுதர்ஷின், மகாராணி சுதர்ஷினா, பரமனின் கருணை இருப்பவர்களை மோகமாயா பந்தங்கள் எதுவுமே செய்துவிட முடியாது. பரமபிதா பிரம்மதேவரின் ஆணைப்படி நான் தங்களுக்கு ஒரு செய்தி கூற வந்தேன். சிவன் சித்தப்படி அந்த செய்தி நான் வரும் முன்பே தங்களுக்கு வந்து விட்டது. இதே போன்று தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் பகவான் பூதநாதரின் சரணங்களை பூஜித்துக் கொண்டிருங்கள். பகவான் பூதநாதர் உங்களை காத்து ரட்சிப்பார், கயவர்களை தண்டிக்கவும் செய்வார். இதுவே பிரம்மதேவர் அனுப்பிய செய்தி. நலமோடு வாழுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அடே மூடனே, நீ உன் மந்திர சக்தியினால் என் காராகிரகத்தில் என்னை அழிக்க சிவபூஜை செய்கிறாயா? ஓம் நமச்சிவாய. நான் உனது இந்த சிவபூஜையை ஓம் நிச்சயம் நடத்த விட மாட்டேன். ஓம் நிறுத்துகிறேன் உன் சிவபக்தியை. ஓம் நமச்சிவாய. இவன் என்னை இன்றே இப்பொழுதே பூலோக சாம்ராட் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் பிரம்மாவின் எச்சரிக்கை, என் தாய் கற்கட்டியின் அறிவுரையை மறந்து உங்களை யமலோகம் அனுப்பிவிடுவேன். ஓம் நமச்சிவாய. இந்த சிவபக்தியை விடுத்து என்னை பூலோக சாம்ராட்டாக ஏற்றுக்கொள். ஓம் நமச்சிவாய. இனி என் பயங்கர கோபத்திலிருந்து உங்கள் இருவரையும் உலகத்தின் எந்த சக்தியும் காப்பாற்ற இயலாது. நமச்சிவாய. பூதநாதரை போற்றி. எனக்கு வரமளிக்கும் பொழுது பிரம்மதேவரும் இங்கு வருவதற்கு முன்பு என்னுடைய தாய் கற்கட்டியும் அடிக்கடி நினைவுபடுத்தினர். ஆனால் என்னுடைய அகம்பாவம், அகங்காரம் காரணமாக தங்களுடைய பக்தர்களை துன்புறுத்தும் பயங்கர பாவத்தை செய்தேன். பரமேஸ்வரா, நான் பெரும் பாவி, குற்றம் செய்தவன். ஆனால் தாங்களோ கருணையே வடிவானவர், அன்பே உருவானவர். தயவு செய்து
என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. கருணை காட்டுங்கள் பிரபு. என்னுடைய பெயரும் தங்களுடைய பெயரோடு சேர்ந்து கொள்ளட்டும். அதனால் இனி வரப்போகும் காலத்தில் யாருக்குமே என்னை போன்று கொடுமைகளை செய்யும் துணிச்சல் வரக்கூடாது பிரபு. என்னுடைய மரணம் பாடமாக இருக்கட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பூதநாதரே போற்றி, பூதநாதரே போற்றி. நிர்மல ரூபனே, உன் பக்தர்களை காத்து ரட்சிக்க, எங்கள் பக்தியை பெருமைப்படுத்த தாங்கள் இந்த சிவலிங்கத்தில் என்றென்றும் உறைய வேண்டும் பிரபு. பகவான் பூதநாதரே போற்றி. ஓம் நமச்சிவாய. பரம்பொருள் இறைவன் சிவசங்கரன் போற்றி. தான் இறக்கும் தருவாயில் பீமாசுரன் தவறை உணர்ந்தது மட்டுமின்றி அச்சமயம் பரம பாவனமான பஞ்சாட்சர மந்திரத்தையும் உச்சரித்தவாறே தன் உயிரை நீத்தான். அதனால் பரம்பொருள் இறைவன் சிவபெருமான் தனது அபார கருணையால் பீமாசுரனின் பக்தியை பெருமைப்படுத்துவதற்காக இந்த ஸ்தலத்தின் பெயர் பீமாசங்கர் என நிச்சயித்துள்ளார். அனைவரையும் காத்து ரட்சிக்கும் பகவான் பீமாசங்கர் போற்றி. பெரும் புண்ணியஸ்தலமான பீமாசங்கர் மட்டுமல்ல, மகாராஜா சுதட்சின் மற்றும் மகாராணி சுதட்சினாவின் சிவபக்தியின் பெருமையும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். பகவான் பீமாசங்கரை தரிசிக்கும் பக்தர்கள் எந்தவிதமான பயமும் இன்றி கொடுமைகள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். தேவராஜா, இந்த புண்ணிய ஸ்தலத்தின் மகிமை உன் பயத்தையும் போக்கிவிட்டது. பீமாசுரனின் முடிவு உனக்காக சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து விட்டது. செல் தேவராஜா, சொர்க்கத்தின் சிம்மாசனம் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் தேவராஜா, செல்வதற்கு முன்பு இந்த புண்ணிய தலத்தின் மகிமையை உன் மனத்தில் இருத்திக்கொள். உன் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் சிவசரணத்தில் சமர்ப்பித்து விடு. அதனால் உன் எதிர்காலமும் சொர்க்கமும் சிவனின் கிருபையால் பாதுகாப்பாய் இருக்கும். பயமுக்தி தரும் பகவான் ஸ்ரீ பீமாசங்கரன் போற்றி. துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 முன்னொரு காலத்தில் சுதிக்ஷன் என்பவர் லிங்கம் ஒன்றை அமைத்தார்.
ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கணமும் ஈசனை மனத்தால் துதித்தார். இதை அறிந்த பீமாசுரன் லிங்கத்தில் அருகில் வந்தான். கோபத்துடனே சிவனை எதிர்த்து கடும் சொல் பல கூறினான். லிங்கத்தை அழிக்க முயன்ற போது பீமேஸ்வர் அங்கு தோன்றினார். பீமா அரக்கனை வீழ்த்தி அவர் தர்மத்தை நிலைநாட்டினார். அன்று முதல் ஜோதிர்லிங்கம் பீமா சங்கர் ஆனது. அங்கு வழிபடும் பக்தர்க்கெல்லாம் வேண்டி அனைத்தும் நடந்தது. பீமா சங்கரனே போற்றி, 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 பீமா சங்கரனே போற்றி. ஜாதி, குலம், வம்சம் மற்றும் கர்மத்தை விட்டு தூய பக்தி மற்றும் தூய எண்ணத்துடன் மட்டும் சிநேகிதம் கொள்ளும் மகேஸ்வரன் இறைவன் சிவன் கும்பகர்ணன் மற்றும் கற்கடியின் மைந்தன் பீமாசுரனை தனது பக்தியால் முதலிடம் கொடுத்தார். மகாராஜா சுதக்ஷின் மற்றும் சுதட்சிணாவை காக்க சென்ற இறைவன் சிவபெருமானின் புனித லிங்கம் பீமாசங்கர் என்ற பெயரில் பிரசித்தி பெற்றது. பீமாசங்கர ஜோதிர்லிங்கத்தை போற்றி எழுந்த குரல் அகிலமெங்கும் எதிரொலித்தது. சிவனின் விருப்பப்படியே ஒவ்வொரு கல்பமும் 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். காலத்தின் ஏட்டில் பீமாசுரனின் கூடவே திரேதாயுகமும் முடிந்துவிட்டது மற்றும் புதிய துவாபர யுகம் ஒரு புதிய கலையுடன் ஒரு புதிய ஒளியுடன் வந்து சேர்ந்தது. விருப்பத்தையும் தனது விருப்பத்தால் பிணையச் செய்யும் சிவபெருமானின் விருப்பத்தின் அறிவிப்பை கேட்டு யுக மாறுதலின் ஒரு புண்ணிய பூமியில் இந்த துவாபர யுகத்தின் துவக்கத்தில் எல்லா சுபசக்திகளும் அரஹர மகாதேவா என்று கோஷம் எழுப்பி சிவனின் புனித தலமான கைலைக்கு வருகிறார்கள். பரம்பொருளான தெய்வம் நீயே, பரம்பொருளான தெய்வம் நீயே. ஹர 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 மகாதேவா, 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 ஹர 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 மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய். பரமபிதா, பிரார்த்தனை நடுவில் இறைவன் சிவனின் இந்த உருவ மாற்றம் எதை சுட்டிக்காட்டுகிறது? நாரதா, இவ்வுலகின் ஒவ்வொரு அணுவிலும் மகாதேவன் உறைந்திருக்கிறார். இவ்வுலகின் அனைத்து உருவங்களிலும் சிவபெருமானே இருக்கிறார். பகவான் சிவன் தன் இச்சையால் எவ்வித உருவத்தையும் எடுக்க முடியும். நாரதா, நாரதா, மற்றும் ஒரு விஷயம். வியப்பூட்டும் இந்த சிவலீலையின் ரகசியம் நீ விவேகம் மற்றும் புத்தியுடன் பார்த்தாயானால் உனக்கு நிச்சயம் புரியும். நாராயண நாராயண. பரமபிதா, புத்தியும் விவேகமும் வேலை செய்யவில்லை. சிவ இச்சையால் இன்று நான் கண்ட காட்சியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாரதா, சதாசிவன் பூதநாதனின் பரம பாவனமான சிவலீலை ரகசியம் சிவபக்தர்களுக்கு புரியாத ஒன்றல்ல. இருந்தும் ஸ்ரீஹரி. நாரதா, ஆச்சரியம் கொள்ள வேண்டாம்.
ஸ்ரீஹரியின் கூற்று சத்தியமான ஒன்றாகும். நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். என் பக்தர்கள் குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருப்பதை நான் பொறுப்பதில்லை. உருவ மாற்றத்தின் இந்த நிகழ்ச்சி மிக சாதாரணமான ஒன்று. சிவ 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 சிவா. பரம்பொருளே, தங்களுக்கு சாதாரணமான இந்த நிகழ்ச்சி எங்களை போன்ற அஞ்ஞானிகளுக்கு அசாதாரணம், கடினம். பரம்பொருளே, கிருபை கூர்ந்து உங்கள் பக்தர்களுக்கு இந்த சிவலீலையின் ரகசியத்தை கூறுங்கள். நாரதா, சிருஷ்டி மாற்றம் இயற்கையானது. ஒரு சிறிய அணு முதல் மாபெரும் மலைத்தொடர் வரை எல்லாமே மாறும் தன்மையுடையது. இந்த மாற்றத்தின் நியதி ஜீவர்களுக்கு சுகம், சந்தோஷம் மற்றும் நலன்களை அளிக்கும். இந்த மாற்றத்தின் மூலமாகத்தான் நமது சிருஷ்டி கிருதாயுகம் திரேதாயுகத்தை கடந்து தற்போது துவாபர யுகத்தில் வந்து நிற்கிறது. நாராயண நாராயண. பரம்பொருளே, இந்த அஞ்ஞானிக்கு இது பற்றி தெரியவே இல்லை. இப்பொழுது நாம் புதுயுகத்தில் புகப் போகிறோமா? அந்த விஷயத்தோடு இன்னொன்றையும் புரிந்து கொள் நாரதா. வரப்போகும் யுகங்கள் உலகில் பலவித விசித்திரமான எண்ணங்களோடு சம்பிரதாயம் மற்றும் தர்மங்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடும். தங்கள் பார்வையிலேயே அனைத்தையும் காண முயற்சி செய்யும். அந்த பார்வையில் சத்தியமும் தர்மமும் இருந்ததென்றால் அது நற்பார்வையாகும். சுயநலமும் கொடூரமும் இருந்தால் உலகம் மோசம் மோசம் என கூறி பொறாமை குரல் எழுப்பும் நாரதா. இந்த உருவ மாற்றத்தை காட்டி மகாதேவர் நமக்கு அந்த சூழ்நிலைக்கான எச்சரிக்கையை விடுக்கிறார். அப்படியானால் வரப்போகும் துவாபர யுகம் அழிவு சக்திகளை கொண்டு வரப்போகிறதா ஸ்ரீஹரி? தேவராஜ இந்திரா, சுபத்திற்கும் அசுபத்திற்கும் நடக்கும் போராட்டம் சிருஷ்டி முதலே நடந்து வருகிறது. இதுவரை நடந்தது நல்லது. இப்பொழுது நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது. இனி நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கப் போகிறது. ஆகவே கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நல்லது நல்லது பரம்பொருளே, மிக மிக நன்று. கிருபை கூர்ந்து இன்னொன்றையும் கூறுங்கள். இந்த புதுயுகத்தின் முக்கிய நோக்கம்தான் என்ன? நாரதா, இந்த துவாபர யுகத்தில் அசுர சக்திகளின் பிரபாவம் குறைந்திருக்கும். இது நல்லதுதானே மகாதேவா? முழுவதையும் கூறும் முன்பு தன் ஊகப்படி ஒன்றை கூறுவது மிகவும் மூடத்தனம் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். மன்னியுங்கள் மன்னியுங்கள் மகாதேவா. இந்த அசுர சக்திகள் பாதாளத்தில் மறைந்துவிடும் என்று அர்த்தமல்ல. இப்பொழுது இந்த அசுர சக்திகள் இந்த புது யுகத்தில் மனிதர்கள் மூலமாக தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும். எப்பொழுதும் போல் சுபகாரியங்களுக்கு தடையாக நிற்கும். சுயநல மனிதர்கள் இந்த துஷ்ட சக்திகளோடு இணைந்து தர்மத்தின் கால்களை இடற வைப்பார்கள். தர்மத்திற்கு சோதனைகள் நிறைய வரும். இதுவரை தர்மத்தில் நிலையாக நின்று கர்வமுற்ற அநேக உயிர்கள் தர்மத்தை விட்டுவிட்டு அதர்மம், அசத்தியம், அகம்பாவம், ஆணவத்துடன் கூட்டு சேர்ந்து அசுப சக்திகளுக்கு துணையாக நிற்பார். பரம்பொருளே, பின் தர்மத்தின் நிலை என்னவாகும்? பரம்பொருளே, துவாபர யுகத்தில் அனைவரும் அதர்மனாகி விடுவார்களா? இன்று வரை அவ்வாறு நடக்கவில்லை, இனியும் நடக்காது. சிருஷ்டியின் அமைப்பு தர்மம் அதர்மம் இரண்டும் கலந்தது. அதர்மம் என்றும் தன் துர்ச்செயல்களால் தர்மத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் இறுதியில் சத்தியமும் தர்மமுமே வெல்கிறது. இந்த புது யுகத்தின் முக்கிய உத்தேசமே தர்மத்தை ஸ்தாபிப்பதுதான். பிரபு, இந்த தர்மத்தை ஸ்தாபிப்பதில் சூத்திரதாரி யார்? தேவரிஷி நாரதா, இந்த தர்மம் மற்றும் தர்மத்தை ஸ்தாபிக்கப் போகும் இந்த துவாபர யுகத்தில் உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு புருஷோத்தம அவதாரம் எடுப்பார். புருஷோத்தம அவதாரமா? புருஷோத்தம அவதாரமா? ஆம். இந்த துவாபர யுகம் எதிர்காலத்தில் புருஷோத்தமன் ஸ்ரீ கிருஷ்ணனின் பெயரால் புகழ் பெறும். ஸ்ரீஹரி அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணன்
உலகின் அனைத்து உயிர்களுக்கும் அன்பு, கருணை, ஞானம் மற்றும் பக்தியை உபதேசித்து தர்மத்தை ஸ்தாபிப்பார். நாராயண நாராயண. பரம்பொருளே, சென்ற யுகங்களைப் போலவே இந்த புது யுகத்தில் மற்ற சுபசக்திகள் அவதாரம் செய்யாதா? நான் அவ்விதம் கூறவில்லையே. கிருத மற்றும் திரேதா யுகத்தைப் போல் இந்த யுகத்திலும் அநேக சுபசக்திகள் அவதாரங்கள் எடுத்து ஸ்ரீஹரி விஷ்ணுவின் புருஷோத்தம அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தர்மத்தை ஸ்தாபிக்க உதவிகள் செய். பிரபு, நடப்பதற்கு முன்பே அனைத்தையும் அறிய முயற்சிப்பது சரியல்ல நாரதா. உன்னுடைய சுயமுயற்சி மூலமாக இந்த புதிய துவாபர யுகத்தின் சாட்சியாக இருந்து பார். நலமுண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய. புதிய யுகத்தின் சாட்சியாக இருக்க நாரதரும் அவருடன் கூட அனைத்து சுபசக்திகளும் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று விடுகின்றனர். சிவ விருப்பப்படியே சிருஷ்டியின் முடிவில்லா பயணத்தில் துவாபர யுகம் துவங்கியது. ரிஷி புத்திரி சகுந்தலை மற்றும் மகாராஜா துஷ்யந்தனின் அன்பால் பிறந்த மகாராஜா வரதரின் பெயரால் ரிஷிகள் நிறைந்த இந்த புண்ணிய பூமியை பாரதம் என்ற பெயராலும் அழைத்தார்கள். பரம சக்திசாலியான சிவபக்தர் மற்றும் சத்தியத்தில் நம்பிக்கை வைத்திருக்கும் மகாராஜா பரதரின் பெயரால் இந்த பாரத நாட்டின் வீரர்களை ஜனிக்க வைக்கும் பரதகுலத்தின் பரம்பரை துவங்கியது. இந்த வீரகுலத்தில் காலப்போக்கில் பிறவிக்குருடர் திருதராஷ்டிரர், பாண்டு மற்றும் தாசிபுத்திரன் விதுரன் பிறந்தனர். மகாராஜா திருதராஷ்டிரனின் புத்திரர்கள் கௌரவர்கள் என்றும் பாண்டுவின் புதல்வர்கள் பாண்டவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். சுயநலம் கொண்ட இச்சைகள் மற்றும் பழிவாங்கும் வெறிகொண்ட கௌரவர்கள் தனது மாமா சகுனியின் தந்திரத்தின் மூலமாக பகடையாட்டத்தில் எதை பிரயோகம் செய்து பாண்டவர்களை வென்று அவர்களை 12 வருடம் வனவாசம் மற்றும் 1 வருட கடும் அஜ்ஞாதவாசம் இருக்கும்படி செய்து விடுகிறார்கள். குரு புத்திரர்களில் மூத்தவரான துரியோதனன் தனது இந்த வெற்றியால் ஆணவத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறான். ஆணவம் கொண்ட துரியோதனன் சிரித்துக் கொண்டே தனது சகோதரன் துச்சாசனிடம் கூறினான், ராஜசபையில் அந்த திரௌபதியை துகிலுரித்து வீரர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் பாண்டவர்களை நிரந்தரமாக தலைக்குனிய செய்து விட்டார். உண்மைதான் அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பிய பாண்டவர்கள் தங்கள் அவமானத்திற்காக தற்கொலைதான் செய்து கொள்ளப் போகிறார்கள். இது போன்ற அவமானத்திற்கு பிறகு எவரும் வாழ விரும்ப மாட்டார்கள். ஆனால் இதுவரை ஏன் நமது ஒற்றர்கள் அவர்களின் மரண செய்தியை கொண்டு வரவில்லை? ஏன் வரவில்லை? ஒருவேளை சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்றதை கண்டு நமது ஒற்றர்கள் உறங்கினரா? உறங்கவில்லை என்றாலும் நாமும் கவலையற்று இருக்கிறோமே. பாண்டவர்கள் நம் எதிரியாக அஸ்தினாபுரத்தில் இருந்த வரையில் நாமும் அவர்களை கீழே இறக்க இரவு பகலாக யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தோற்று 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாதவாசமும் செய்ய சென்றதும் நமக்கு இனி எந்த காரியமும் இல்லை போன்றே தோன்றுகிறது. சகோதரா, நானும் பாண்டவர்களை பற்றிய கவலையை அறவே ஒழித்து விட்டேன். உயிர் பிழைத்தாலும் கூட பாண்டவர்கள் வெட்கத்தினால் தங்களுடைய மனோபலத்தை நிச்சயமாக இழந்து விடுவார்கள். மருமகனே, வணக்கம் மாமா. ஆயுஷ்மான் பவன். மாமா, தாங்கள் பாண்டவர்களை சூதாட்டத்தில் ஜெயித்தது முதற்கொண்டு தங்கள் நடை, தங்கள் உடை, பாவனைகள் அனைத்திலுமே வெற்றி கோஷம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விஜய வீரர் மாமா வாழ்க! கூறு துச்சாதனா, விஜய வீரர் மாமா வாழ்க! மருமகனே, நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவேன் அல்லவா, இது எனக்கு வெறும் பகடை மட்டுமல்ல, எனது சேனையாகும். சேனை. மாமா, எனக்கு நிச்சயமாக தெரியும்.
இனிமேல் எல்லா சமயங்களிலும் பாண்டவர்களுக்கு தங்கள் பகடைதான் தெரியும். அதிலும் அந்த யுதிஷ்டரனுக்கு எப்பொழுதும் தூக்கி வாரி போட்டு பகடை பகடை என்று உளறிக் கொண்டிருப்பான். எச்சரிக்கை மருமகன்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பகடை சேனை இருக்கிறதே, இதன் மூலம்தான் நமக்கு இந்த பெரும் வெற்றி கிடைத்துள்ளது மருமகன்களே. இருந்தாலும் கூட 13 வருடங்களுக்கு பிறகு அந்த பாண்டவர்கள் மீண்டும் திரும்பி வந்து தங்கள் பங்கு ராஜ்யத்தை கேட்டால் முடியாது, அது நடக்காது மாமா. பாண்டவர்கள் சென்றதை பார்த்தால் நிச்சயம் அவர்கள் திரும்பி வருவது சாத்தியம் அல்ல மாமா அவர்களே. அண்ணா கூறுவது சரியே மாமா. இனி பாண்டவர்கள் அல்ல, அவர்கள் மரண செய்திதான் இங்கு திரும்பி வரும். ஆம் மாமா அவர்களே, நானும் அந்த செய்திக்காகவே காத்திருக்கிறேன். இல்லை மருமகனே, இவ்வாறு சிரிப்பதால் அந்த சந்தர்ப்பமும் உனக்கு வந்து விடாது. நினைவிருக்கட்டும், உன்னுடைய எதிரிகள் அந்த பாண்டவர்கள் உயிரோடுள்ள வரையில் நிச்சயம் நீ இந்த ராஜ்யத்தின் ஏக சாம்ராட்டாக மாற முடியாது மருமகனே துரியோதனா. உனக்கு உனது எதிரிகள் உயிரோடு இருப்பதே பெரிய துன்பமாக மாறும் சந்தர்ப்பம் உள்ளது துரியோதனா. அதனால் நீ ஒரு விஷயத்தை செய்தே ஆக வேண்டும். நீ உனது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை மறந்து அவர்களை எவ்விதம் அழிப்பது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் மருமகன்களே. மாமா, அந்த பாண்டவர்களை நான் வேரோடு இந்த மண்ணிலிருந்து களையவே விரும்புகிறேன். ஆனால் மாமா, அதற்கான எந்த உபாயமும் இதுவரை எனக்கு கிட்டவில்லை. என்னுடைய பெயர் கெடாமல் விஷயம் முடிய வேண்டும். ஆம் மாமா, நம்மை தவிர அஸ்னாபுரத்தின் அனைத்து மக்களுக்கும் பாண்டவர்கள் மீது கருணை இருக்கிறது. சூதாட்டத்தில் முறைப்படி தாங்கள் தர்மரை தோற்கடித்தீர்கள். இருப்பினும் அண்ணன் எத்தனை நிந்தனைகளை கேட்க வேண்டியிருந்தது, எத்தனை குற்றச்சாட்டுகளை சுமக்க வேண்டியிருந்தது. அதனால் நாம் பாண்டவர்களை மிகவும் தந்திரமாகத்தான் முடிக்க வேண்டும் மாமா அவர்களே. அப்பொழுதுதான் அண்ணன் மீது எந்த பழியும் குற்றமும் எவரும் சுமத்த முடியாது. நான் எந்த பழிபாவத்தை பற்றியும் கவலைப்படவில்லை துச்சாதனா. நான் ஒன்றை மட்டும் தான் விரும்புகிறேன். அஸ்தினாபுரத்திற்கு நானே அரசனாக வேண்டும். பார்வையில்லை என்ற ஒரே காரணத்திற்காக என் தந்தைக்கு இழைத்த அநீதியை நான் எனக்கிழைக்க விட மாட்டேன். இந்த அஸ்தினாபுரத்தின் அரியணையில் நான் தான் அஸ்தினாபுர அரசர் திருதராஷ்டிரரின் மூத்த மகன் நான் தான் அமருவேன், சந்தேகமே இல்லை. ஆனால் மாமா, நீங்கள் எனக்காக நல்லதொரு உபாயத்தை கோருங்களேன். நாம் அதில் சம்பந்தப்படாதது போல். மருமகனே, அந்த உபாயம்தான் உனக்கு இப்பொழுது கூறப்போகிறேன். அதே உபாயம். மருமகனே, உன்னை அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்த்தி பார்ப்பதற்காக என் கண்கள் தவிக்கின்றன. என் கண்கள் துடிக்கின்றன மருமகனே. மகாராஜா துரியோதனன் வாழ்க என்ற கோஷத்தை கேட்க என் காதுகளும் துடிக்கின்றன. ஆனால் ஒன்றை நான் நிச்சயம் கூறுவேன். அந்த துடிப்புகள் அடங்குவதற்கு உனது மாமாவுக்கு கடும் சோதனைகள் பலவற்றை கடக்க வேண்டியிருக்கும். மாமா, எந்த உபாயத்தை சொல்கிறீர்கள்? மருமகனே, உனக்கு ருத்ராவதாரமான மகரிஷி துர்வாசரின் கோபத்தை பற்றி உங்கள்
குரு நிச்சயம் தெரிவித்திருப்பார் அல்லவா? மகரிஷி துர்வாசர். ஆ, மகரிஷி துர்வாசர். இந்த மகரிஷி துர்வாசர் தான் அன்று சொர்க்கத்தை ஆண்டு கொண்டிருந்த தேவராஜன் இந்திரனை பதவியிலிருந்து இறக்கி இறந்தும் நிலைக்கு தள்ளிவிட்டார். மருமகனே, அவர் கோபத்தை அறியாதவர் யாரும் அல்ல. நீ மட்டும் இந்த மகரிஷி துர்வாசரை மகிழும்படி செய்துவிட்டார் பாண்டவர்கள் நாசம் அடைவது சர்வ நிச்சயம், சந்தேகமில்லை. மாமா அவர்களே, மகரிஷி துர்வாசரை மகிழ்விப்பது சுலபமா என்ன? மருமகனே, யுதிஷ்டிரனை சூதில் தோல்வி அடையச் செய்வதும் சுலபமானது அல்ல. இருந்தும் தோற்றான். வீரத்தை காட்டாவிட்டால் மருமகனே, விஜயலட்சுமி எப்படி வந்தடைவாள்? முயற்சி செய் மருமகனே, முயற்சி செய். நான் நிச்சயம் முயற்சிப்பேன் மாமா. இருந்தும் மகரிஷி துர்வாசர் கோபம் கொண்டால்? மருமகனே, சில சமயங்களில் உன்னை நினைத்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. இன்னும் திருபிள்ளைத்தனமாகத்தான் பேசுகிறாய் மருமகனே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் கூட உன் மாமனை நீ அறிய மாட்டாயா என்ன? பெரும் பெரும் கோபிஷ்டர்களையும் தன் வசப்படுத்தும் கலையை நான் அறிந்தவன் மருமகனே, உனக்கு தெரியாதா? அதனால் தான் கூறுகிறேன். கௌரவர்களின் அதிர்ஷ்டம்தான் இச்சமயம் மகரிஷி துர்வாசர் தனது சிஷ்யர்களோடு இந்த அஸ்தினாபுர ராஜ்யத்தின் எல்லையில் பிரவேசிக்கிறார். இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது மருமகனே. உடனே நீ உனது சிறிய தந்தை விதுரனுக்கு ஆணையிடு. அவர் மகரிஷி துர்வாசரை இந்த அரண்மனைக்கு நீ சேவை செய்வதற்கு அழைத்து வரச் சொல்லவும். வணக்கம் சிறிய தந்தை. நலமோடு வாழ்வாய், தர்மத்தை காப்பாய், நீதியை காப்பாய். இளவரசே துரியோதனா, நீ எதற்காக என்னை காண விரும்பினாய்? சிறிய தந்தையே, குருவம்சத்தினரின் புண்ணிய காரியங்களால் மகிழ்ந்து தர்மத்தின் அவதாரம் மற்றும் ருத்ர அவதாரமான மகரிஷி துர்வாசர் அஸ்தினாபுரத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். மன்னிக்க வேண்டும் இளவரசே. பரத வம்சத்தின் புண்ணிய காரியங்களால் தான் இப்பொழுது மகரிஷி துர்வாசர் இங்கு வருகிறார். இதன் பெருமை பரத வம்சத்தையே சாரும். அதனால்தான் தவசிரேஷ்டரான துர்வாசர் இங்கு வர விரும்புகிறார். மகாமந்திர விதுரா, நாம் இப்பொழுது விவாதம் செய்யக்கூடவில்லை. அதோடு இங்கு பரதவம்சம் புண்ணியம் செய்ததா இல்லை குருவம்சம் செய்ததா என்ற விவாதமும் தேவையில்லை. ஆனால் தாங்கள் இன்று அஸ்தினாபுரத்தில் குருவம்சத்தினர்தான் ஆள்கின்றனர் என்பதை மறந்தீரோ? அரசாள்வதால் மட்டும் எதுவும் சித்திப்பதில்லை. காந்தார மன்னா சகுனி. சிறிய தந்தையே, மாமா ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார், நாம் நால்வரும் இங்கு நம் வாதத் திறமையை காட்டக்கூடவில்லை என்று. என் விருப்பம் என்னவென்றால், மகரிஷி துர்வாசர் அஸ்தினாபுரத்தில் உள்ள வரை அவரையும் அவர்களுடைய சிஷ்யர்களையும் நாம் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். நல்லது, மிக நல்லது. இளவரசரின் எண்ணம் பாராட்டுதற்குரியது. ஆனால் அஸ்தினாபுரத்தின் மகாமந்திரி என்ற முறையில் நான் தங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். ஒருவேளை ருத்ர அவதாரமான மகரிஷி துர்வாசரை நீ உன் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தால் தயவு செய்து வேண்டாம்.
ஏனென்றால் துர்வாசரின் கோபமும் சாபமும் மிகவும் பயங்கரமானது என்று புரிந்து கொள். சிறிய தந்தையே, தாங்கள் எனக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. குருகுலத்தில் குருவிடமிருந்து மகரிஷி துர்வாசரை பற்றி மிகவும் கேட்டிருக்கிறேன். நான் நன்கு அறிவேன் இளவரசர். தாங்கள் குருகுலத்தில் அநேக கதைகளை நிச்சயம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னொன்றையும் நான் அறிவேன். தாங்கள் அந்த கதைகளை மனதில் கொள்ளவில்லை. தாங்களோ அஸ்தினாபுரத்தின் இளவரசர். எதிர்கால சாம்ராட்டை தாங்கள் அவமதிக்கிறீர்கள் மந்திரி விதுரா. இது அவமதிப்பல்ல, உண்மையை உரைக்கிறேன் காந்தார மன்னா சகுனி. இதனை கூறுவது என் கடமை என நான் நினைக்கிறேன். குரு, வைத்தியர், அமைச்சர் இவர்கள் உண்மையை கூறவில்லை என்றால் ராஜ்யத்தின் புகழ் நிச்சயம் அழிந்து போய்விடும். சிறிய தந்தையே, தாங்கள் தயக்கமின்றி கூறிவிட்டீர்கள். நானும் கேட்டேன். அது மட்டுமல்ல, புரிந்தும் கொண்டேன். நானும் எச்சரிக்கையாகவே இருக்கிறேன். துர்வாசரின் கோபம் நம்மை அழித்துவிடும் என்பதையும் நன்கு அறிவேன். அதனால்தான் சிறிய தந்தையை ரிஷி துர்வாசரை மகிழ்விக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல சிறிய தந்தையை, நான் அவருக்கு சேவை செய்து புண்ணியம் தேடிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படியே நடக்கும் யுவராஜா. நான் நாளை காலையே மிகுந்த பக்தியோடும் பரவசத்தோடும் மகரிஷி துர்வாசரை காண தங்கள் சார்பாக செல்கிறேன் யுவராஜா. இந்த சந்தர்ப்பத்தில் தங்களோடு மருமகன் துச்சாதனனும் இளவரசன் துரியோதனனின் பிரதிநிதி என்ற முறையில் செல்ல வேண்டும் என விரும்புகிறேன். என்ன துரியோதனா? உண்மைதான் மாமா அவர்களே. சிறிய தந்தையே, துச்சாதனனும் தங்களுடன் வருவான். இளவரசர் வாழ்க. என்ன உத்தரவு? சிறிய தந்தையும் துச்சாதனனும் மகரிஷியின் சேவை முடிந்து திரும்பி வந்தனரா? இல்லை இளவரசே. வந்ததும் எனக்கு செய்தி அனுப்பு. உத்தரவு இளவரசே. இப்பொழுது எனக்கும் கவலை வந்துவிட்டது மருமகனே. இந்நேரம் பெரிய துச்சாதனன் வந்திருக்க வேண்டுமே. ஒருவேளை அந்த விதுரன் தன் சுபாவப்படி மகரிஷி துர்வாசரிடம் தர்மம் மற்றும் நீதிகளை கூறப்போக துர்வாசர் தன் கோபத்தினால் விதுரனையும் துச்சாதனனையும் சபித்து விட்டாரா? அப்படி நடந்தால் அதனால்தான் சிறிய தந்தையை அனுப்ப நான் சம்மதிக்கவில்லை. தங்கள் பிடிவாதத்தினால்தான் மாமா நான் இதற்கு சம்மதித்தேன். தங்களுக்கு தெரியும் மாமா, நான் தம்பி துச்சாதனனை மிகவும் நேசிக்கிறேன். அவன் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறானோ? ஒருவேளை இப்படியும் இருக்குமோ? ரிஷி துர்வாசருக்கு திரௌபதியை துயிலிருத்தது தெரிந்திருக்குமோ மாமா? முக்காலமும் உணர்ந்த முனிவர்களிடம் இருந்து யாரும் எதையும் மறைக்க முடியாது மருமகனே. அப்படியானால் அவர் துச்சாதனனை தண்டிப்பார். இல்லை மருமகனே, இந்த மகரிஷிகள் கடந்த கால நிகழ்ச்சிகளை மனதில் வைத்துக் கொண்டு எதையும் கூற மாட்டார்கள். இவர்கள் தேவைகளையும் நல்ல மனதையும் கண்டு மகிழ்பவர்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. துச்சாதனன் சேவையினால் மகரிஷி நிச்சயம் மகிழ்ந்திருப்பார் மருமகனே. தங்கள் நம்பிக்கை என்றும் பொய்த்ததில்லை மாமா. துச்சாதனா, வா தம்பி வா. எனக்கு இப்பொழுது உன் கவலைதான். விரைவில் கூறு, நீ மகரிஷியை மகிழ்வித்தாய் அல்லவா? காலமும் கடவுளும் துணையிருப்பவர்கள் என்றும் தோல்வி அடைவதில்லை அண்ணா. தங்களது ஆசையினால்
நான் மகரிஷியை மகிழ்வித்ததோடு சுவாசாவை அஸ்தினாபுரம் அழைப்பதிலும் வெற்றி கண்டேன். சுவாசாவா? யார் அந்த சுவாசா? உன்னை துர்வாசரின் சேவைக்காக அனுப்பினேன், நீயோ சுவாசாவை கண்டு வந்திருக்கிறாய். மருமகனே, சுவாசாவை அறிய மாட்டாயா? இந்த சுவாசா மகரிஷிதான் துர்வாசர். இவரது கோபத்தினாலும் சாபத்தினாலும் உலகம் இதுவரை சுவாசா அல்லாமல் துர்வாசர் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது இந்த பெயரால் தான் அவர் பிரசித்தி அடைந்து விட்டார். துரியோதனா, இதே போல் மருமகனே, உனது பெயர் அன்று எங்களால் சுயோதன் என்று வைக்கப்பட்டது. எவ்வளவு அழகான பெயர் அது! ஆஹா! ஆனால் இந்த பாண்டவர்களின் சதியினால் தான் ஹஸ்தினாபுர மக்கள் உன்னை துரியோதனன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். இப்பொழுது நீயும் இந்த பெயரை ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா? அதாவது சமுதாயத்தின் தவறான கண்ணோட்டத்திற்கு நான் பலியானது போல் மகரிஷி துர்வாசரும் அதற்கு பலியாகிவிட்டாரா? ஒருவேளை நீ சொல்வது சரிதான் மருமகனே. ஆனால் நீ இவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மருமகனே, இல்லை. பெயரால் மட்டும் ஒரு மனிதன் உயர்ந்து விட முடியுமா என்ன? பெயரில் என்ன இருக்கிறது மருமகனே? செயலில் தான் உயர வேண்டும். நீயும் மகரிஷி சுவாசாவை போன்ற பெரும் பெரும் காரியங்களை சாதிக்க வேண்டும் மருமகனே. சொல் துச்சாதனா, அழைப்பை மகரிஷி ஏற்றுக்கொண்டாரா? ஆம் சகோதரா, மகரிஷி நம் சேவையில் மிகவும் மனம் மகிழ்ந்தார். அவர் என்னை ஆசீர்வதித்ததோடு என் மனதில் உள்ளதை கூறவும் பணித்தார். நாம் கூறியதும், அதாவது அண்ணன் தங்கள் பாத சேவையை விரும்புகிறார் என்றதும் அவர் உடன் தயக்கமின்றி மறுப்பும் இன்றி உடனே வர சம்மதித்து விட்டார். அவர் கூறினார், தங்கள் அன்பே போதுமாம். அவர் நாளை காலையே தன் சிஷ்யர்களுடன் அஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கு வருவாராம். நாம் இச்சமயம் முதல் மகரிஷியை மகிழ்ச்சி அடைய செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் சகோதரா. நாம் அனைத்து வகைகளிலும் அவரை கவனிக்க வேண்டும். இந்த லோகத்தில் எவருமே செய்ய முடியாத ஒரு வகையில் நான் ருத்ராவதார மகரிஷியை கவனிக்கப் போகின்றேன். இல்லையா மாமா? பிரமாதம் மருமகனே. சுவாசா மகரிஷி ருத்ரா அவதாரமான சுவாசா மகரிஷி, ருத்ரா அவதாரமான சுவாசா மகரிஷி, ருத்ரா அவதாரமான சுவாசா மகரிஷி. வணக்கம் மகரிஷி. காந்தாரி மைந்தா, உன் சேவை மனப்பான்மையைக் கண்டு நான் மகிழ்கின்றேன். ரிஷி தர்மத்தினை நான் அனுசரிப்பதால் என்றும் அரண்மனை பக்கமே வருவதில்லை. ஆனால் உனது பக்தியும் நல்ல எண்ணமும் என்னை கவர்ந்து விட்டன. ஆகவேதான் நானே உனது சேவையை ஏற்றுக்கொள்ள அஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கே வந்துள்ளேன். எனது பாக்கியம் மகரிஷி, எனது பாக்கியம். மகரிஷி, தங்கள் தரிசனமே என் பாவங்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டது. தங்கள் பாதம் இப்பூமியில் பட்டது. இது நான் செய்த பெரும் பாக்கியம் மகரிஷி. நான் தன்யனானேன் மகரிஷி, தன்யனானேன். தங்கள் பாத சேவைக்கான பாக்கியத்தை தாருங்கள்.
ருத்ர அவதாரமான சுவாச மகரிஷி 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 என்ன மகரிஷி, எங்கள் சேவையில் ஏதேனும் குறையா? உறக்கம் வரவில்லையா? இல்லை மகனே, உனது சேவையை கண்டு நான் மிகவும் மகிழ்கிறேன். எனக்கு தாகமாக உள்ளது. இந்த ருதுவில் தொண்டை அடிக்கடி வறண்டு விடுகிறது. நீர் கொண்டு வர சொல். துச்சாதனா, இதோ கொண்டு வருகிறேன். இந்தாருங்க. தவறேதும் செய்து விட்டேனா? இல்லை மகனே, நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தவறிழைத்தால் இந்த ருத்ராவதார சுவாசன் தவறை திருத்த நேரம் அளிப்பதில்லை. இதை கேட்டு நீ கவலையும் பயமும் கொள்ள தேவையில்லை. நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இது போன்ற அரண்மனையில் இரவை கழித்து எனக்கு பழக்கமில்லை. நானோ பயங்கரமான காட்டில் வாழும் ஒரு சன்னியாசி ஆவேன். ஆகையால் எனக்கு உறக்கம் வந்துவிட்டால் நீங்கள் சென்று விட வேண்டாம். இங்கிருந்து கொண்டே எனக்கு விசிறிக் கொண்டிருங்கள். ஏனென்றால் குளிர்ந்த காற்றால் உறக்கம் வந்தாலும் சூட்டினால் விழிப்பும் வந்துவிடும். மகரிஷி, கவலை வேண்டாம் மகரிஷி. தங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டோம். நான் நினைக்கிறேன், சென்ற பல ஜன்மங்களில் நான் செய்த புண்ணியமே இந்த பாக்கியத்தை எனக்கு அளித்திருக்கிறது மகரிஷி. மாமா அவர்களே, என்னை எதற்காக இந்த கடும் சோதனைக்கு ஆளாக்கினீர்கள்? தன் கோபத்தை பற்றி கூறிய அந்த மகரிஷி துர்வாசர் என்னை கவலைக்குள்ளாக்கி விட்டார். நான் கவலைப்படுகிறேன். ஒரு கணமும் கூட துர்வாச ரிஷியை விட்டிருக்க முடியவில்லை. என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் என்ன செய்வது? மாமா, மது அருந்துவது ஒரு புறம், நான் மதுவை கண்டே நீண்ட நாட்களாகிவிட்டது. என்ன செய்வது? இனி என்னால் சேவை செய்ய முடியாது. இனி பாண்டவர்கள் விஷயத்தை நான் என்னுடைய புஜ பராக்கிரமத்தால் ஜெயித்துக் கொள்கிறேன். தாங்கள் எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள். இந்த ரிஷி துர்வாசரை வெளியேற்றி விடுங்கள். என்ன இது மருமகனே துரியோதனா? முட்டாள்தனமாக எதற்காக பேசுகின்றாய்? இப்பொழுது நீ பாலகன் அல்லவே, நீ வளர்ந்து விட்டாய். அடு, ரிஷிகளுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பம் பாக்கியத்தினால் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. எனக்கு உங்கள் சௌபாக்கியம் வேண்டாம், இந்த சேவை பாக்கியமும் வேண்டாம். என்னை விட்டு விடுங்கள். கேட்டீர்களா? எனது அமைதியான வாழ்க்கையை கெடுத்து விட்டான். நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் என்பதையே மறந்து விட்டேன். அவனுக்கு ஒரு தாசனாகவும் சேவகனாகவும் நான் மாறிவிட்டேன். இல்லை மருமகன், நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கிறேன் அல்லவா, ஒன்றை அடைவதற்கு ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும். நீ மட்டும்
மகரிஷி துர்வாசருக்கு சேவை செய்தால் அவர் உனக்கு வேண்டிய வரத்தினை அளிப்பார். அதன் பிறகு பாண்டவர்கள் அழிவது சர்வ நிச்சயம், சர்வ நிச்சயம். மகரிஷி மகிழ்ச்சி அடைந்தால்தான் பாண்டவர்கள் அழிவார்கள் மாமா அவர்களே. அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு வரம் இன்னும் தரவில்லையே. அந்நாள் வரப்போவதில்லை, நான் அறிவேன். அந்நாள் வரப்போவதே இல்லை. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் மாமா, அந்த துர்வாசர் அஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்ந்து கொண்டு ராஜ சுகத்தை கண்டு கொண்டு விட்டார். அரண்மனை சுகங்களை கண்டு ரிஷி தர்மத்தையே மறந்து விட்டார் அவர். இல்லை, இது உன்னுடைய பிரமை மருமகனே. எந்த ரிஷியும் தனது ரிஷி தர்மத்தை மறப்பதே இல்லை. இந்த மகரிஷி துர்வாசர் மந்திர சித்தியை பெற்றவர். மந்திர சித்தி. இந்த ரிஷிகள் ஒரே இடத்தில் என்றுமே இருந்ததில்லை மருமகனே. அதனால் நீ அவர்களை என்றும் தவறாக எடை போட முயற்சி செய்யாதே மருமகனே. துரியோதனா, நீ இன்னும் சில நாட்கள் மகரிஷிக்கு சேவை செய்தால் பிறகு அறிந்து கொள்வாய் மாமா கூறியது சரி என்று. உனது விருப்பங்கள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்வார். எனக்கு தங்கள் கூற்றில் நம்பிக்கை இல்லை மாமா. இப்பொழுது நம்பிக்கை வைப்பதை தவிர உன்னிடம் வேறு எந்த வழியும் கிடையாதே மருமகனே. மகரிஷியை நாம் செல்லும்படி கூற முடியாது என்பது தெரியாதா? அவர்கள் தங்கள் இஷ்டப்படியே நடப்பார்கள். அவர் இங்கு தங்கும் வரையில் அவர் மனம் மகிழும்படி நடந்து கொள் மருமகனே. அப்படி அவர் மனம் மகிழ்ந்து விட்டால் நீ மகரிஷியிடம் என்ன வரம் கேட்பாய் மருமகனே? என்ன கேட்பது? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நான் என்னதான் கேட்கப் போகிறேன்? பாண்டவர்களின் நாசத்தை தவிர. இல்லை மருமகனே, இல்லை. பாண்டவர்கள் அழிய வேண்டும் என்று ருத்ர அவதார துர்வாசர் முன்பு மறந்தும் கூறிவிடாதே. நீ அப்படி கூறிவிட்டால் அவர் உன்னை சுயநலவாதி சகோதர துரோகி என்று கூறி உனக்கே சாபமிட்டு விடுவார். என்ன கூறுகிறீர்கள் மாமா? என்னதான் கூறுகிறீர்கள்? என் ரிஷி சேவையின் நோக்கமே மாமா அவர்களே பாண்டவர்கள் நாசம்தானே. மருமகனே, சேவை செய்தால் தானே உனக்கு பலன் கிட்டும். ஆனால் பலன் அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை முதலில் செய்ய வேண்டும் மருமகனே. மாமா, எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் புரிய வைக்கின்றேன் உனக்கு துரியோதனா. இதோ பார், நீ மட்டும் மகரிஷி துர்வாசரிடம் அந்த பாண்டவர்கள் அழிய வேண்டும் என்று நேரடியாக கேட்டால் அவர் உனக்கு என்றுமே எந்த வரத்தையும் அளிக்க மாட்டார் மருமகனே. உனக்கு தெரியாதா? எந்த விஷயமும் நேரடியாக நடக்கவில்லை என்றால் அந்த விஷயத்தை மாற்றி செய்ய வேண்டும். தாங்கள் கூறுவது ஒன்றுமே புரியவில்லை மாமா அவர்களே. மருமகனே, அதுதான் உன் மாமாவின் சாமர்த்தியம். இதோ பார், மகரிஷி மனம் மகிழ்ந்து உன்னை வரம் கேட்க தூண்டினால் நீ கைகூப்பி மிக பணிவோடு கூறு, மகரிஷியே, எனக்கு தாங்கள் பாத சேவை பாக்கியத்தை அளித்து இந்த உலகிலேயே மிகவும் சிரேஷ்டமான புண்ணியத்தை அளித்து விட்டீர்கள். என்னை தங்கள் சரணத்திலேயே இருக்க விடுங்கள்.
எனக்கு தாங்கள் ஏதேனும் தர விரும்பினால் ஒரே ஒரு முறை தங்கள் தேவை பாக்கியத்தை எனது சகோதரர்கள் பாண்டவர்களுக்கு அளியுங்கள். தாங்கள் கூறுவது தங்களுக்கே புரிகிறதா? ஒருவேளை தாங்கள் மது அறிந்துவிட்டு பேசுகிறீர்களோ என்னவோ? இல்லை மருமகனே, உலகின் எந்த மதுவாலும் உன் மாமனை என்றுமே மயக்க முடியாது. மாறாக உன் மாமன் எந்த மதுவையும் மயக்கி விடுவான். ஆனால் மாமா, பாண்டவர்களிடம் மகரிஷியை அனுப்புவதன் நோக்கம் என்ன? நான் நிச்சயமாக மகரிஷியை பாண்டவர்களிடம் அனுப்ப மாட்டேன். நிச்சயம் அனுப்ப மாட்டேன். விஷயத்தை புரிந்து கொள் மருமகனே. பாண்டவர்கள் இப்பொழுது வனத்தில் உள்ளார்கள். ஜீவனத்திற்கே சிரமப்படுகிறார்கள். இந்த சமயத்தில் மகரிஷி துர்வாசர் தன் எண்ணற்ற சிஷ்யர்களோடு அங்கு அதிதியாகச் சென்றால் மருமகனே, அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களே மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களுக்கா கொடுப்பார்கள்? அவர்கள் ரிஷியை கண்டதுமே தங்கள் அதிதி தர்மத்தை நிறைவேற்ற முடியாததால் ஒன்று பாண்டவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள், அல்லது மகரிஷி சாபத்தால் அவர்களை அடியோடு அழித்து விடுவார். பிரமாதம், பிரமாதம் மாமா அவர்களே, மிக பிரமாதம். ஒருவேளை மகரிஷி என்னை வரம் வேண்டும்படி பணித்தால் நான் அவரிடம் இந்த வரத்தை தான் கேட்பேன், இதே வரத்தை. மருமகனே துரியோதனா, இந்த வரத்தோடு வேறொன்றையும் நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதை மறந்து விடாதே. அது என்ன மாமா அவர்களே? நீ மகரிஷியிடம் கூறு, அவர் தன் சிஷ்யர்களோடு பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியும் போஜனத்தை முடித்த பிறகு அங்கு செல்லத்தான் வேண்டும் என்று கூறு. அப்பொழுதுதான் பாண்டவர்கள் சௌபாகியம் பெறுவார்கள் என்று கூறுகிறதா? மாமா, ஏன் அப்படி கூற வேண்டும்? உனக்கு புரியாது மருமகனே. சூதாட்டத்தில் தோற்று அவமானம் அடைந்த பாண்டவர்களுக்கு உதவ அவர்களது குலப்புரோகிதர் தௌமியர் யுதிஷ்டிரனை சூரியனை ஆராதிக்க கூறினார். ஓம் சூர்யாய நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சூர்யாய 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 நமஹ. தர்மராஜா யுதிஷ்டிரா, உலகிற்கே ஒளி கொடுக்கும் சூரிய தேவனே, தாங்களே உலகின் கனிகளாகவும் ஆத்மாவாகவும் விளங்குகிறீர்கள். தங்கள் தரிசனம் கண்டு நான் பிறவி பயனடைந்தேன். தங்களை வணங்குகிறேன் பகவான் சூரிய தேவா. தர்மராஜா யுதிஷ்டிரா, உனது குலகுரு தௌமிய ரிஷியின் கூற்றுப்படி நீ என்னை மகிழச் செய்யும் 8 நாமங்களை ஜபம் செய்தாய். உன் மனதின் விருப்பத்தை நான் அறிவேன். உன் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். 12 வருட வனவாசம் வரையில் உனக்கு நான் அன்னதானம் நிச்சயம் வழங்குவேன். பரமதயாளனே, கருணை வடிவே, அனைத்துலகையும் பிரகாசிக்கச் செய்யும் சூரிய நாராயணா, இருளடைந்து நிற்கும் என் குடும்பத்திற்கு தங்களுடைய கருணையால் ஒளி கொடுத்தீர்கள்.
யுதிஷ்டிரா, இது அட்சய பாத்திரம். இதில் செய்யும் உணவு வற்றாமல் இருக்கும். அதாவது என்றும் முடிவடையாது. உனக்கு எந்த அளவு வேண்டுமானாலும் இதிலிருந்து பெற முடியும். தர்மராஜா, உனது சமையலில் இடம்பெறும் பழம், கிழங்கு, கறி மற்றும் அனைத்தையும் உன்னால் நிச்சயம் பெற முடியும். உனது கிரகலட்சுமி, உன் தர்மபத்னி திரௌபதி உண்டு முடிக்கும் வரையில் இப்பாத்திரத்தில் உணவு குறையாமல் இருக்கும். அதன் பிறகு இதை சுத்தம் செய்து வைத்துக்கொள். மறுநாள் உணவிற்கும் இது உபயோகமாக இருக்கும். உனக்கு நன்மை உண்டாகட்டும். ஆம் மாமா அவர்களே, நான் மகரிஷி துர்வாசரிடம் அதே வரத்தை வேண்டி அந்த பாண்டவர்களை கடும் துன்பத்தில் ஆழ்த்தி விடுவேன். அண்ணா, அண்ணா, நற்செய்தி அண்ணா. மகரிஷி புறப்பட ஆயத்தமாகிவிட்டார். அவர் விரைவில் தங்களை சேவைக்கு அழைக்கிறார். மருமகனே துச்சாதனா, நீ அந்த மகரிஷியிடம் உன் சகோதரனை பற்றி என்ன கூறினாய்? நான் முட்டாளல்ல மாமா. மகரிஷி என்னிடம் அண்ணாவை பற்றி கேட்டதும் நான் அவரிடம் கூறினேன், அண்ணா ராஜகாரியத்தில் ஈடுபட்டுள்ளார், வெகு விரைவில் வந்து விடுவார் என்றேன். பிரமாதம் மருமகனே, உன் சாமர்த்தியம் மிகவும் பாராட்டத்தக்கது துச்சாதனா, பாராட்டத்தக்கது. எல்லாம் தங்கள் ஆசீர்வாதத்தின் காரணம்தான் மாமா அவர்களே. ஆம் மாமா, எனக்கும் ஆசி அளியுங்கள். நான் மகரிஷி துர்வாசரிடம் அந்த வரம் கேட்பதில் வெற்றி அடைய வேண்டும். அதனால் சூரிய தேவன் அட்சய பாத்திரமும் மகரிஷி துர்வாசரின் கோபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பாற்ற முடியாது. ஆசி அளியுங்கள். மருமகனே, வெற்றியோடு வா துரியோதனா, வெற்றியோடு வா. இளவரசே துரியோதனா, என்னை மகிழ்வித்து நீ ஒரு வரம் கேட்டிருக்கின்றாயே, அது எனக்கு விளங்கவில்லையே. மகனே, இப்பொழுது நீ எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஹஸ்தினாபுரத்தின் அரியணையை மட்டுமல்ல, நீ இந்திர பதவியையே கேட்டிருந்தாலும் நான் உனக்கு மறுக்காமல் அளித்திருப்பேனே. மகரிஷி, எனக்கு இந்த அஸ்தினாபுர அரியணையும் வேண்டாம், இந்திர பதவியும் வேண்டாம். என் விருப்பமெல்லாம் இந்த பாத சேவை பக்தியே போதும். போதும். ஒன்றை மட்டும் விரும்புகிறேன் மகரிஷி. இந்த ஜன்மத்தில் எனக்கு கிட்டிய பாத சேவை இனி அனைத்து ஜன்மங்களிலும் கிட்ட வேண்டும். எனக்கு மானிட ஜன்மம் கிடைத்தால் தங்கள் பாத சேவை பாக்கியம் கிட்டத்தான் வேண்டும். உன் சொற்களை கேட்டு நான் மனமகிழ்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு விளங்கவில்லை. நீ ஏன் பாண்டவர்களுக்கு என்னை அதித்தியாகும்படி கூறினாய்? எனக்கு தெரிந்தவரை பாண்டவர்கள் உன் எதிரியாயிற்றே. முனிவரே, நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். மகரிஷி கேள்விப்படும் விஷயங்களை எல்லாம் நம்ப முடியுமா என்று கூறுங்களேன். ஆனால் என்னை போன்ற மந்திர திருஷ்டி உள்ளவனிடம் எவன் பொய்யுரைக்க முடியும்? எவன் பொய்யுரைக்க முடியும் காந்தாரமண்ணா? மகரிஷி, மன்னியுங்கள். திருவன் பேசுகிறேன், கோபப்பட வேண்டாம். எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் தங்களைப் போன்ற மகான், சாட்சாத் தெய்வஸ்வரூபம் மகரிஷி தங்களை பற்றியும் விசித்திரமாகத்தான் கேள்விப்பட்டோம். தாங்கள் அன்று அஸ்தினாபுரத்தின் அரண்மனைக்கு வந்தபொழுது சிலர் துரியோதனனை தடுத்தார்கள். கூறினார்கள், இவரையா? மகரிஷி சுவாசாவை அல்ல,
துடிக்கும் நெருப்பைத்தான் அழைக்கிறான் என்றார்கள். இந்த துஷ்டர்கள் என்னை துடிக்கும் நெருப்பு என்று வர்ணித்தனர் காந்தார மன்னா. யார் அது? வேறு யார் மகரிஷி, வேறு யார்? துரியோதனை பாண்டவர்களின் எதிரி என்று யார் கூறினார்களோ அவர்களேதான் இதையும் கூறினார்கள் மகரிஷி. உண்மை என்னவென்றால் மகரிஷி, எவ்வாறு தாங்கள் உண்மையோடும் அன்போடும் அருள் புரிகிறீர்களோ அதே போன்று இளவரசன் துரியோதனனும் பாண்டவர்களிடம் உண்மையான அன்பும் உறவும் வைத்துக் கொள்ள விரும்புகின்றார். இது என் கேள்விக்கான பதில் அல்ல காந்தார மன்னா சகுனி. எனக்கு ஒன்று மட்டும் கூறிவிடு. என்னை துடிக்கும் நெருப்பு என்று கூறிய துணிவு எவருக்கு வந்தது? நான் இப்பொழுதே அவனை சபித்து தண்டனை அளித்து விடுகிறேன். மன்னியுங்கள் முனிவரே. மூடர்களும் அறிவிலிகளும் தங்கள் உருவை அறிய மாட்டார்கள் முனிவரே. ஆகையால் தான் தவறு செய்கிறார்கள். ஆனால் மகரிஷி, தாங்களோ கிருபா சமுத்திரம், கருணையின் வடிவம். மன்னித்து விடுங்கள். இளவரசே துரியோதனா, உன்னிடம் என்னை மகிழ்விக்க பல உபாயங்கள் உள்ளனவே. ஆனால் இன்னும் என்னிடம் நீ ஒன்று கூறவில்லை. நீ ஏன் என்னை பாண்டவர்களிடம் அதித்தியாக அச்சமயம் செல்ல சொல்கின்றாய்? அதாவது பாண்டவர்களுடன் திரௌபதியும் உண்ட பிறகு. இது என்னுடைய ரிஷி தர்மத்திற்கு உகந்தது அல்லவே. தவிர நான் தனியாகவும் செல்வதில்லை. என்னுடன் எனது எண்ணற்ற சிஷ்யர்களும் கூட வருவார்கள். யுதிஷ்டனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துவதன் நோக்கம் என்னவென்று தெரியவில்லையே துரியோதனா. மகரிஷி, உண்மையில் நான் தங்களிடம் காரணம் கூற விரும்பவில்லை. ஆனால் தங்கள் ஆணையை நான் எவ்வாறு மீற முடியும்? மீற முடியாது. மகரிஷி, உண்மை இதுதான். என் வேண்டுகோளின் பின்னணியில் என்னுடைய உணர்வுகள் எங்கள் குடும்ப நலம் சம்பந்தப்பட்டது. குடும்ப நலனா? எனக்கு புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறு. முனிவர், விஷயம் அறிந்த எவரும் தங்களை போன்ற மகரிஷிக்கு சேவை செய்ய முடியும். ஆனால் தெரியாமல் என் சகோதரன் தங்கள் சேவையில் வெற்றி பெற்றுவிட்டால் தங்களது கிருபை அவருக்கு நிச்சயம் கிடைத்துவிடும். மகரிஷி, தங்கள் கிருபையால் அவர்களுக்குள் நிச்சயம் நல்லெண்ணம் வளரும். பகைமையை மறந்து அஸ்தினாபுரம் வந்து விடுவார்கள். முனிவரே, என்னால் பெரியோர்கள் மற்றும் குருவம்சத்தினரின் துக்கத்தை காண இயலவில்லை. அது என்னால் முடியாது. இருந்தும் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பாண்டவர்களுக்கு அருள் புரியாவிட்டால் பாதகமில்லை. ஆம் மகரிஷி, நான் எனது சேவையில் ஏதோ ஒரு குறைவு இருப்பதாக நினைத்துக் கொள்வேன். வேறென்ன செய்வது? வருந்த வேண்டாம் துரியோதனா. நீ செய்த சேவையால் நான் மிகவும் மனமகிழ்கின்றேன். உன் மனோ விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் மகனே. நான் உன்னுடைய உணர்வையும் உன்னுடைய மாமா சகுனியின் யோசனையையும் நன்கு அறிவேன். இருந்தும் வரம் கொடுத்த காரணத்தால் நான் கட்டுப்பட்டுள்ளேன். நான் எனது பெரும் சிஷ்யர்களோடு பாண்டவர்களை நிச்சயம் காண செல்கின்றேன். குமார்கிரி, உத்தரவு குருதேவா. நாம் விரைவில் துவைதவனம் செல்ல வேண்டும் என்று நமது சிஷ்யர்களுக்கு தெரிவித்துவிடு. உத்தரவு குருதேவா. இளவரசே துரியோதனா, நான் விடைபெறுகின்றேன். ஹர ஹர மகாதேவா. மகரிஷி துர்வாசர் வாழ்க! மகரிஷி துர்வாசர் வாழ்க! மகரிஷி துர்வாசர் வாழ்க! உங்களை பாராட்டுகிறேன் மாமா, பாராட்டுகிறேன். தங்களுடைய ஆசீர்வாதத்தினால் அனைத்தும் நம் விருப்பப்படியே நடக்கிறது.
சிஷ்யா வேதஸ், நாம் துவைதவனத்தை நெருங்கிவிட்டோம். மற்ற சிஷ்யர்களுடன் கூட வரும் குமாரகிரி இன்னும் வரவில்லையே. குருதேவா, யோகத்தில் சிறந்த குமாரகிரி தங்களது மற்ற சிஷ்யர்களுடன் நம்மை மிகவும் நெருங்கி விட்டார். நான் அந்த செய்தியோடு தான் தங்களை காண வந்தேன். ஆனால் தங்கள் வேகத்தைக் கண்டு மௌனமாகிவிட்டேன் குருதேவா. ஹஸ்தினாபுர இளவரசன் துரியோதனன் சேவையில் மிகவும் மகிழ்ந்து நான் பாண்டவர்களுக்கு அக்னி பரீட்சை வைக்க சம்மதித்தேன். ஆனால் பாண்டவர்களிடம் செல்லும் முன்பு நான் உலகின் ஆராதனை தெய்வமான பரம்பொருள் சிவனை நினைத்து பாண்டவர்களின் தற்போதைய நிலையை காண்கின்றேன். ஓம் நமச்சிவாய. போதும் திரௌபதி, போதும். எனக்கு போதும். திரௌபதி, இனி நீயும் உணவருந்து. உத்தரவு ஆரியபுத்திரரே. இந்த வனத்திற்கு நாம் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறோம். மகாராஜா யுதிஷ்டன் ஆணைப்படி திரௌபதி இப்பொழுதுதான் போஜனத்தை முடித்திருக்கின்றாள். வேதஸ், கூறுங்கள் குருதேவா. நீ விரைந்து சென்று இந்த வனத்தின் வடபாகத்தில் இருக்கும் பாண்டவர்களிடம் நமது வருகையை பற்றி தெரிவித்துவிடு. உத்தரவு குருதேவா. எனது செய்தி நிச்சயம் பாண்டவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தும். அந்த தர்ம சங்கடமே பாண்டவர்களின் அதிதி தர்மத்திற்கு அக்னி பரீட்சையும் ஆகும். அவர்கள் வென்றால் என் கிருபையை நிச்சயம் பெறுவார்கள். ஒருவேளை அவர்கள் தோற்றுவிட்டால் என் பாத சேவையில் லைத்திருக்கும் இளவரசன் துரியோதனன் நிச்சயம் மகிழ்ச்சி கொள்வான். இரண்டாவதை தான் இளவரசன் துரியோதனனும் அவன் மாமா சகுனியும் விரும்புகின்றார்கள். அளவே இல்லை மாமா அவர்களே, அளவே இல்லை. எனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தங்கள் திட்டத்தினாலும் தங்கள் சூழ்ச்சியாலும் பாண்டவர்கள் அழிவு நிச்சயிக்கப்பட்டது மாமா. இனி அந்த பாண்டவர்கள் அழிவது துடிக்கும் நெருப்பு என வர்ணிக்கப்படும் மகரிஷி துர்வாசரால் நிச்சயம் நடக்கும். மாமா, இந்நேரம் மகரிஷி துவைதவனம் சென்றிருப்பார். நிச்சயம் துரியோதனா சென்று கொண்டிருப்பார். நினைவிருக்கிறதா? அவர் ராஜசபையில் இதை அறிவித்தாரே. அவர் வெகு விரைவில் துவைத்தவனம் செல்ல வேண்டும் என்று. மாமா, என்ன நினைக்கிறீர்கள்? பாண்டவர்கள் மகரிஷியை மகிழ்ச்சி கொள்ள செய்வதில் வெற்றி காண்பாரா? என் பெரிய மருமகனே, அந்த ருத்ர அவதார மகரிஷி துர்வாசர் மிக சக்தி படைத்தவர். அவரது இச்சைகளை பூர்த்தி செய்வது ஒரு சக்கரவர்த்திக்கே முடியாத விஷயம் மருமகனே. பிறகு இந்த பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் துர்பாக்கியசாலி சிரமதசையில் காலம் தள்ளும் ஏழை பாண்டவர்கள் எவ்வாறு பூர்த்தி செய்வார்கள்? இவர்கள் தாங்கள் உண்பதற்கே அடுத்தவர் தயவை எதிர்பார்க்கிறார்கள் மருமகனே. இவர்கள் எப்படி மகரிஷி துர்வாசரை திருப்திப்படுத்த முயல்வார்கள் என்று நீயே கூறேன். ஆனால் தங்கள் ஆசையினால் நான் அவரை மகிழ்ச்சி கொள்ளச் செய்தேன் மாமா அவர்களை. பெரிய மருமகனே துரியோதனா, அதனால் தான் ஆரியகுலத்தில் உன் நிலை அனைவருக்கும் உயர்ந்ததாய் உள்ளது. உன் செயல்கள் சக்கரவர்த்தி சாம்ராட்டை விட மிகவும் உயர்ந்தது, சிறந்தது. அப்படி ஒரு நிலையோடு எனக்கு தங்கள் ஆசையும் கிடைத்து விட்டது மாமா அவர்களே. ஆனால் மாமா, நான் எனது பரம எதிரி பாண்டவர்களுடைய கோரமான முடிவை கண்டு
மிகவும் மகிழ விரும்புகிறேன். அந்த காட்சியை என் கண்ணால் காண விரும்புகிறேன். நான் வனம் செல்லவா? இல்லை மருமகனே, இச்சமயம் நீ துவைத்தவனம் செல்லும் தவறை செய்து விடாதே. உன்னை அங்கு கண்டால் மகரிஷி மகிழ்ச்சி கொள்வதற்கு பதிலாக உன் மீது கோபம் கொள்ளலாம். ஆனால் மகர்ஷி கோபம் கொள்ள வேண்டிய காரணம் என்ன மாமா அவர்களே? ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? காரணமின்றி அடிக்கடி கோபப்படுவது துர்வாசரின் சுபாவம். அவர் இன்னொன்றையும் யோசிப்பார். அவர் சக்தியில் நம்பிக்கை இல்லாததால் நீ அவரை பின்தொடர்ந்து வனத்திற்கு வந்ததாக நினைப்பார் அல்லவா? இச்சமயம் நீ அங்கு சென்றால் நாம் இதுவரை செய்ததெல்லாம் வீணாகிவிடும் மருமகனே, புரிந்து கொள். இல்லை மாமா, இல்லை. செல்லாமல் என் மனம் அமைதி அடையாது மாமா அவர்களே. அந்த பாண்டவர்கள் அழிவதை நான் என்னுடைய கண்களால் பார்க்க விரும்புகிறேன். வேண்டாம் மருமகனே, உனது ஒற்றர்கள் கண்களால் நன்றாக பார். அவர்கள் உனக்கு அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன்னை இச்சமயம் துவைத்தவனம் செல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன். தாங்கள் கூறுவது உண்மைதான் மாமா. சகோதரனே, விரைவில் சென்று அஸ்தினாபுரத்தின் மிகச்சிறந்த தந்திர ஒற்றனான ஸ்ரீதரனை இங்கு உடனே வரச் சொல். உத்தரவண்ணா. ஓம் சூர்யாய நமः. ஒரு பெண்ணிற்கு உணவை பற்றிய கவலைதான் என்றும் அதிகம். ஆனால் சூரிய பகவானே, ஒரு அட்சய பாத்திரத்தை தானமளித்து தாங்கள் என் கவலையை தீர்த்து வைத்து விட்டீர்கள். நான் தங்களை மனமாற வணங்குகிறேன். மகாராஜா யுதிஷ்டரா, பாண்டு மைந்தர்களே, வெளியே வாருங்கள். நான் மகரிஷி துர்வாசரின் செய்தியோடு இங்கு வந்துள்ளேன். வணக்கம் முனிவரே. தங்கள் சௌபாக்கியத்தை மேலும் வளர செய்ய ருத்ராவதாரம் மகரிஷி துர்வாசர் துவைத்தவனத்தில் பிரவேசித்து தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம். சகோதரர்களே, திரௌபதி கேட்டாயா? ருத்ர அவதாரமான மகரிஷி துர்வாசர் நமக்கு தரிசனம் அளிக்க வருகிறார். விரைவில் செல்வோம். அவர் பாதங்களை வணங்கி ஆசி பெறுவோம். மன்னியுங்கள் முனிவரே, தாங்கள் மிக்க மகிழ்ச்சியான செய்தியை கூறியதினால் நாங்கள் அதிதி தர்மத்தை மறந்துவிட்டோம். முதலில் தாங்கள் நீர் அருந்தி. எனக்கு எதுவும் தேவையில்லை. முதலில் தாங்கள் மகரிஷியை காண வாருங்கள். வாருங்கள். வணக்கம் மகரிஷி. பாண்டு புத்திரனே, இச்சமயம் யாம் போஜனம் செய்யும் பொருட்டு இங்கு வந்துள்ளோம். ஆகவே நீ எனக்கும் என் சிஷ்யர்களுக்கும் போஜனத்திற்கு ஏற்பாடு செய். குந்தி புத்ரா, நான் உனது தான தர்மத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டுள்ளேன். நீ ஏன் இவ்விதம் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு உன் அதிதி தர்மத்தை காக்கும் கவலையே இல்லையா என்ன? கவலை உண்டு மகரிஷி, அதுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பாண்டு புத்திரனே, ஒரு கிரகஸ்தன் அதிதி தர்மத்தை காப்பாற்ற கவலைப்பட அவசியமே இல்லை.
அதிதி தர்மத்தை காப்பாற்ற 4 விஷயங்கள் மட்டுமே தேவைப்படும். 4 விஷயங்கள் மட்டும். அவை என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? நிச்சயம் மகரிஷி. எனக்கு கருணையுடன் அதிதி தர்மத்தை உபதேசித்து அனுகிரகம் செய்யவும். கவனமாக கேள் யுதிஷ்டா. அதிதிகளை வரவேற்று உபசரிக்க தர்ப்பை போல், அமர்வதற்கான ஆசனம், பருகுவதற்கான நீர், அதோடு இனிமையான வார்த்தைகளும் மிக அவசியம். ஒரு கிரகஸ்தனுக்கு அவசியம். நல்ல மனம் படைத்த கிரகஸ்தர்கள் நாவில் என்றுமே நல்வார்த்தைகள் தான் வெளிவரும். இந்த 4 விஷயங்கள் நிச்சயம் இருந்து விட்டது என்றால் அதிதி தர்மத்தை நன்றாக நிறைவேற்ற முடியும். தர்மன் என்று அழைக்கப்படும் யுதிஷ்டா, நீ தர்மத்தின் பெயரால் தர்மத்தை ரட்சிக்கின்ற இந்த 4 விஷயங்களை இழந்து விட்டாயா என்ன? இல்லை மகரிஷி. தெய்வ கிருபை மற்றும் தங்களைப் போன்றவர் ஆசையினால் எங்கள் பரத வம்சத்தின் வழியில் இந்த விஷயங்கள் குறைந்ததும் இல்லை, குறையவும் குறையாது. பின் ஏன் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் யுதிஷ்டா? மன்னிக்கவும் மகரிஷி. தாங்கள் இந்த 4 வஸ்துக்களை அல்ல, போஜனம் தான் கேட்டீர்கள். உன்னால் போஜனம் அளிக்க இயலாது என்கின்றாயா? அண்ணா, மகரிஷிக்கு போஜனம் அளிக்க சம்மதித்து சற்று அவகாசமும் கெடுங்கள். நாம் போஜனத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். மகரிஷி, தங்களுக்கு போஜனம் அளிப்பது எங்கள் சௌபாக்கியத்தை மேலும் அதிகரிக்கும். பின் ஏன் இந்த தயக்கமும் வெட்கமும்? இந்த தயக்கம் ஒரு பணிவான விண்ணப்பத்திற்கு அடிப்படை மகரிஷி. விண்ணப்பமா? என்ன விண்ணப்பம்? குருதேவா, நீண்ட தூரம் பயணித்துள்ளீர்கள். நீங்கள் நித்திய கர்மங்களை முடித்துக் கொள்ளுங்கள். இதற்கு நடுவில் தங்கள் போஜனம் நிச்சயம் தயாராகிவிடும் குருதேவா. களைப்பு தீர தாங்கள் அனைவரும் கங்கையில் நீராடுங்கள். தர்ம வழியில் நடக்கும் தர்மவான்கள் வாக்கில் தர்மமே வரும். நானும் கங்கையில் நீராட நினைத்தேன். போஜனத்திற்கு முன்பு நாங்கள் நிச்சயம் நித்திய கர்மத்தை முடித்துக் கொள்கிறோம். சிஷ்யா வேதஸ், பின்னால் வரும் எனது மற்ற சிஷ்யர்களிடம் கங்கை தீரத்திற்கு செல்லும்படி சொல்லிவிடு. அவர்களிடம் கங்கா ஸ்நானத்திற்கு பிறகு தர்மராஜன் யுதிஷ்டன் மூலமாக விருப்பப்பட்ட போஜனம் கிடைக்கும் என்று சொல். உத்தரவு குருதேவா. நாராயண நாராயண. துன்பத்திற்கு மேல் துன்பமா? ஏற்கனவே தர்மராஜன் யுதிஷ்டிரன் துன்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது ருத்ராவதார துர்வாசருக்கும் அவரது எண்ணற்ற சிஷ்யர்களுக்கும் போஜனம் செய்விக்க ஆணையிட்டு அவனை மேலும் துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாரே. நாராயண நாராயண. ஒருவேளை அதிதி தர்மத்தை நிறைவேற்ற முடியாமல் தர்மத்தின் வழி நடக்கும் இந்த பாண்டவர்கள் துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாகி அழிந்து போய் விடுவார்களா? இல்லை இல்லை. இந்த நிகழ்ச்சி துன்பத்தில் முடியாமல் நான் எப்படியாவது தடுத்தாக வேண்டும். ஓம் நமச்சிவாய. வீரசேனா, நீ விரைவாக அஸ்தினாபுரம் சென்று இளவரசர் துரியோதனனிடம் இந்த செய்தியை கூறி சந்தோஷப்படுத்து. தனது சாமர்த்தியத்தை காட்டி யுதிஷ்டன் அனைவருக்கும் போஜனம் அளிப்பேன் என்று கூறிவிட்டார். ஆனால் அந்த போஜனத்தை எவ்வாறு தயாரிப்பார்? மகரிஷியின் கோபத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ விரைவாக அஸ்தினாபுரம் செல். உத்தரவு. ஓம் நமச்சிவாய. ருத்ர அவதாரமான மகரிஷி துர்வாசரின் கோபம்
மற்றும் பாண்டவர்களின் எதிர்காலத்தை நினைத்து நாரதன் கைலாயம் வந்தானா? நாராயண நாராயண, குற்றம் குறையற்ற இறைவனே, தர்ம வழி செல்லும் பாண்டவர்கள் இச்சமயம் மகரிஷி துர்வாசர் காரணமாக சங்கடத்தில் சிக்கியுள்ளனர். அவர்களை இத்துன்பத்திலிருந்து விடுவியுங்கள் பரம்பொருளே. நிகழ்ச்சிகள் நடக்கும் முன்பே நீ உன் அனுமானப்படி பாண்டவர்கள் துன்பப்படுவார்கள் என்று முடிவு செய்து விட்டாயா? பரம்பொருளே, நான் ஏதும் முடிவு செய்யவில்லை. நான் நிச்சயம் அறிவேன், பாண்டவர்கள் இச்சமயம் மகரிஷி மற்றும் அவர் சிஷ்யர்களுக்கு அதிதி உபச்சாரம் செய்யவே முடியாது. ஆம், அதை நானும் அறிவேன். நாராயண நாராயண, பரம்பொருளே, அதை அறிந்தும் தாங்கள் மகாத்மா யுதிஷ்டிரன் மற்றும் பாண்டவர்களை காக்க மாட்டீரா? அவர்கள் அழிவுதான் தங்கள் விருப்பமா? பூதநாதா, இந்த துவாபர யுகத்தில் தர்மத்தை காக்கும் பாண்டுவின் புத்திரர்களை தாங்கள் மகரிஷி துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாக்கப் போகிறீர்களா? தேவர்களின் ரிஷி மற்றும் தர்மத்தை நம்பும் நாரதன் இதுபோன்ற அவசரம் கொள்வது அழகல்ல. நான் முதலில் கூறியதை சற்று கவனித்து கேட்டிருந்தால் இந்த விவாதம் செய்தே இருக்க மாட்டாய். முதலில் கூறியதா? பரம்பொருளே, எனக்கு விளங்கவில்லை. நாரதா, இந்நிகழ்ச்சி துன்பமாக முடியாது. எது நடக்க வேண்டுமோ அதே நடக்கும். ஆனால் மகேஸ்வரா, இத்தனை சந்தேகம் தேவையில்லை நாரதா. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் புருஷோத்தம் அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை காப்பார். தங்கள் தெய்வத்தை நம்புபவர்கள் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள். இந்நிகழ்ச்சியை மகரிஷி துர்வாசரின் கோபம் பாண்டவர்களை எதுவும் செய்யாது. ஆம், ஆனால் சஞ்சலம் கொள்ள வைக்கும். நாராயண நாராயண, அதாவது சஞ்சலம் கொண்ட பாண்டவர்கள் தர்மத்தின் வழியினை அடியோடு மறக்கும் நிலையை அடைவார்களா? முழுவதையும் கேட்கும் முன்பு மனதில் தோன்றியபடி நிகழ்ச்சியை கற்பனை செய்வது அறிவீனம் நாரதா. மன்னித்து விடுங்கள் பரம்பொருளே. பாண்டவர்களின் துன்பம் அவர்கள் தெய்வம் கிருஷ்ணனால் களையப்படும். மேகவர்ணன் ஸ்ரீ கிருஷ்ணனின் வழிகாட்டல் பாண்டவர்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும். இப்பொழுது ஒன்றை மட்டும் புரிந்து கொள். மகரிஷி துர்வாசரின் அக்னி பரீட்சையின் முடிவு பாண்டவர்களுக்கு நன்மையே பயக்கும். நாராயண நாராயண, ஜெய ஜெய சிவசங்கரா, ஜெய ஜெய சிவசங்கரா. பிரபு, இதுபோன்று நீ வினாக்களை எழுப்பிக் கொண்டிருந்தால் தேவரிஷி நாரதா, அந்த மகா நிகழ்ச்சியை காண முடியாது. அது சிறிது நேரத்தில் பாண்டவர் குடிலில் நடக்க உள்ளது. நாராயண நாராயண, பரம்பொருளே, தங்கள் கூற்றை நான் புரிந்து கொண்டேன். நாரதா, இந்த நிகழ்ச்சியில் உன் பங்கு எதுவும் இல்லை. இது இறைவனின் இச்சையால் நடைபெறுகிறது. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆரியபுத்திரரே, உணவு உண்டபின் நான் சூரிய தேவன் அளித்த அட்சய பாத்திரத்தை துலக்கி வைத்து விட்டேன். நாளை சூரியோதயத்தில்தான் அந்த பாத்திரம் நமக்கு உணவளிக்கும். அப்படியானால் நாம் நிச்சயம் அதிதி தர்மத்தை நிறைவேற்ற முடியாது. அண்ணா, எனக்கு அதிதி தர்மத்தை விட துர்வாசரின் கோபம் பற்றியே பயப்படுகிறேன். விரும்பிய போஜனம் கிடைக்காததால் அவர் நிச்சயம் கோபித்து நம்மை சபித்து விடுவார். இல்லை பீமா, தர்மத்தின் துணையால் நான் துர்வாசரின் கோபத்திற்கு சிறிதும் அஞ்சவில்லை. இந்திரனின் வஜ்ராயுதத்திற்கும் அஞ்சவில்லை. சிவபெருமானின் திரிசூலம் மற்றும் ஸ்ரீஹரியின் சுதர்சனம் கூட என்னை பயமுறுத்தாது. என் பயம் அனைத்தும் தர்மத்தை பற்றியது. அதிதி தர்மத்தை நிறைவேற்றாத எந்த கிரகஸ்தனும் உயிர் வாழ்வதற்கு அருகதையற்றவன். என்ன கூறுகிறீர்கள் அண்ணா? நான் கூறுவது உண்மை பீமா, இதுதான் உண்மை. மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நமது தர்மத்தை காப்பாற்ற முடியாது பீமா. தர்மம் தான் மனிதனையும் மிருகத்தையும் பிரித்து வைக்கிறது. அந்த தர்மம் தான் மனிதனை அசுர மிருக குணத்திலிருந்து உயர்த்துகிறது. அந்த தர்மத்திற்கே களங்கம் வந்தால் நாம் உயிர் வாழ்ந்து என்ன பயன்?
தாங்கள் நிராசை அடைய வேண்டாம். நிராசை அடைவதைத் தவிர நம்மிடம் என்னதான் மீதம் இருக்கிறது அர்ஜுனா? இதற்கு காரணம் நான் தான். இல்லை அண்ணா, இல்லை. தாங்கள் தவறேதும் செய்யவில்லை. நாங்கள் அனைவரும் தங்கள் பொக்கிஷம்தான். தாங்கள் இஷ்டப்பட்டபடி எங்களை தாங்கள் நடத்த முடியும். இப்பொழுது அதை பற்றி பேச நேரமில்லை அர்ஜுனா. மத்தியான சமயம் வரப்போகிறது. மகரிஷி துர்வாசரும் அவரது சிஷ்யர்களும் கங்கா ஸ்நானம் முடிந்து வந்து கொண்டிருப்பார். அவர்கள் இங்கு வந்து சேரும் முன்பு நாம் நம் கைகளால் நம் வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும். அண்ணா, இதுதான் தர்மம் என்றால் நாம் அனைவரும் பிராணத்தியாகம் செய்து தர்மத்தை காப்போம். ஆமண்ணா, நாம் ஒரு கணமும் தாமதிக்க வேண்டாம். திரௌபதி, நாங்கள் உனக்கு எந்த சுகத்தையும் அளிக்கவில்லை. இன்றும் நாங்கள் துன்பத்திற்கு பயந்து உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறோம். இந்த காரியத்திலும் நீ எங்கள் மனைவி என்ற முறையில் தர்மத்தை காக்க வேண்டும். நாம் இப்பொழுதே அக்னியை ஏற்படுத்தி பிராணாகுதி செய்வோம். நில்லுங்கள் ஆரியபுத்திரரே, தங்கள் அதிதி தர்மம் களங்கம் அடையாது. எனக்கு என் பக்தியிலும் ஸ்ரத்தையிலும் நம்பிக்கை உள்ளது. நீ எந்த பக்தி ஸ்ரத்தையை பற்றி பேசுகிறாய் பாஞ்சாலி? இன்று வரை பாஞ்சாலியை காத்த அதே பக்தி மற்றும் ஸ்ரத்தையைத்தான் கூறுகிறேன். நான் இந்த குடிலிலிருந்து வெளியே வரும் வரை அனைவரும் இங்கேயே எனக்காக காத்திருக்க வேண்டும். श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथा नारायणा वासुदेवा. श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथा नारायणा वासुदेवा. मुरलीधरा, சரணாகத வத்சல பகவானே, என் சகோதரா, ஆருயிர் தோழா கிருஷ்ணா, எவ்வாறு என்னை ஹஸ்தினாபுர ராஜசபையில் துச்சாதன கைகளிலிருந்து காப்பாற்றினாயோ அதே போன்று இன்றும் என்னை காக்க வர வேண்டும். வா, விரைந்து வா, விரைந்து வா கிருஷ்ணா. திரௌபதி, இத்தனை கவலையுடன் ஏன் என்னை அழைக்கிறாய்? நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். பார், நீ அழைத்தாய், நான் உடனே வந்து விட்டேன். அங்கும் இங்கும் என்ன தேடுகிறாய்? நான் இங்குதான் இருக்கிறேன், உன் பின்னால். வந்துவிட்டாயா சகோதரா? வராமல் இருக்க முடியுமா? உன் அழைப்பு என்னை கலங்க வைத்து விட்டது. களங்கத்தை களையும் கண்ணபிரானே, நீ அறிவாயா? ஆரியபுத்திரர் அதிதி தர்மத்தை நிறைவேற்ற முடியாததால் பிராணத்தியாகம். அதை விடு தோழி, நான் களைத்து வந்திருக்கிறேன். எனக்கு பசிக்கிறது. என்ன கூறுகிறாய் கேசவா? ஏன், ஏதேனும் தவறாக கூறினேனா? எனக்கு பசிக்கிறது. உணவிருந்தால் தானே உனக்கு கொடுப்பதற்கு. உணவின் காரணமாகவே இந்த துன்பம் உருப்பவித்திருக்கிறது. அதனால்தான் பாண்டவர்கள் உயிர்விட துணிந்தனர். இன்று உனக்கு என்ன ஆயிற்று திரௌபதி? உன்னிடம்தான் சூரிய தேவன் அளித்த அச்சய பாத்திரம் உள்ளதே, அதில் நான் உணவருந்த கூடாதா? இப்பொழுது அந்த பாத்திரத்தில் உணவு கிடைக்காது. நான் உணவருந்தி முடிக்கும் வரையில்தான் இப்பாத்திரம் உணவளிக்கும். நான் உணவருந்தி முடித்து விட்டேன். சரி, நீ அந்த பாத்திரத்தை எடுத்து வா. நான் என் கண்களால் கண்ட பிறகு அதை நம்புகிறேன். சரி, நீ அதை பார்க்க விரும்பினால் பார்த்துக்கொள். ஆனால் பாத்திரத்தை பார்த்த பிறகு மகரிஷியின் உணவிற்கு நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும். முதலில் பாத்திரத்தை எடுத்து வா.
ஓம் சூர்யாய நமः. பார்த்தாயா, இதில் உணவு உள்ளதென்று நான் கூறினேனே. பார், இந்த சோற்று பருக்கை இன்னும் எனக்காக காத்திருக்கிறது. பரிகாசம் வேண்டாம். என் பிரச்சனைக்கு தீர்வு சொல். ரிஷி துர்வாசரும் அவருடைய எண்ணற்ற சிஷ்யர்களும் ஸ்நானம் முடிந்து வரப்போகின்றனர். சரி, நீ கூறுவதால் விளையாட்டாக பேசவில்லை. ஆனால் முதலில் என் பசியை போக்கிக் கொள்கிறேன். இந்த சோற்று பருக்கை எனக்கு போதுமானது. இந்த பருக்கை மூலமாக உலகின் அனைத்து உயிர்கள் மற்றும் பரமனின் பசி அடங்கட்டும். சகாதேவா, நீ விரைவில் கங்கை சென்று மகரிஷி துர்வாசரையும் அவரது சிஷ்யர்களையும் அழைத்து வா. ஆனால் துவாரக ஈசனே. சகோதரா, எத்தனை விரைந்து செல்கிறானோ அந்த அளவு ஆனால் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. சகாதேவா, இனி தாமதிக்காதே, விரைந்து செல். உத்தரவு துவாரகநாதா.